கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தை யார் ஆராய்ந்து இருக்கிறார்? நம்ம ஒரு சூழ்நிலையில் போகும் பொழுது நம்மை யார் தேற்றுவார்? நம்மை யார் அரவணைப்பார்? நமக்காக யார் பரிந்து பேசுவார்? நமக்காக யார் நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுவார் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு. இந்த சூழ்நிலையில் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இந்த சூழ்நிலை யாராவது நமக்கு ஏதாகிலும் ஒரு நன்மை செய்ய மாட்டார்களான்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் காத்து கொண்டு இருந்து சோர்வடைந்து நாம் கிடப்போம். ஏன்னா மனுஷர்கள் அவங்க எதை பார்ப்பாங்க? முகத்தை. ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட நம்மளை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையில எப்பவுமே குடும்பத்துல கடைசி பிள்ளையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா செல்ல பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதை என்ன பண்ணிட்டார்? அவங்க தகப்பன் என்றால் ஆடு மேய்க்க விட்டுட்டார். அப்ப ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது குடும்பத்துல சகோதரர்கள் எல்லாம் பெரியவர்கள், தாவீது மட்டும்தான் இளைய மகன். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனா தான் சகோதரர் எல்லாம் வீட்டுல இருக்கிறான். வீட்டுல எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான். தகப்பனோடு கூட இருக்கிறான். இந்த நேரத்துல சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்து ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். சவுல் வந்து தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினபடியினால், தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறினதுனால எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பன்னு சொல்லி சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசி சாமுவேலை அந்த இடத்துக்கு அனுப்பும் பொழுது ஈசாயினுடைய வீட்டை சாமுவேல் தேடிக்கொண்டு வரார். தாவீதுடைய தகப்பன் ஈசாயுடைய வீட்டுக்கு சாமுவேல் தேடிக்கொண்டு வரார். அப்ப வரும்பொழுது சாமுவேல் ஒரு தீர்க்க தரிசிதான். தீர்க்க தரிசிக்கு தேவன் வெளிப்படுத்த விட்டால் ஒன்றுமே தெரியாது. அப்ப சாமுவேல் என்ன பண்றாரு? வராரு. தேவன் சொல்லி இருக்கிறாரு, நான் காண்பிக்கிறவனை நீ என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். அப்போ இந்த நேரத்துல வாட்டன் சாட்டமா எல்லாருமே வராங்க. சாமுவேல் என்ன பண்றாரு? அவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு, இவர் நல்ல பலசாலியா இருக்கிறாரு, இவர் நல்ல ஹைட்டா இருக்கிறாரு, இவர் நல்ல வைட்டா இருக்கிறாரு, இவங்க எல்லாம் கலையா இருக்கிறாங்களே, எல்லாத்தையும் பார்க்கிறார். ஒருத்தர் கூட தேவன் சொன்ன நபர் இல்லை. ஆனா யார ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க, யார புறக்கணிச்சிருக்கிறாங்க, யார வெளியே தள்ளி இருக்கிறாங்க, அவங்களதான் தேவன் நேசிப்பார். அவங்களதான் தேவன் நேசிப்பார். என் குடும்பத்துல என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, என் குடும்பத்துல என்னை யாருமே நேசிக்க மாட்டேன்றாங்களே, என் குடும்பத்துல எல்லாருமே இருந்து நான் ஒரு அனாதை போல இருக்கிறேனே, என் கண்ணீருக்கு ஒரு நாள் கூட பதில் இருக்காதா? நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, பெத்த பிள்ளைங்க கூட என்னை கவனிக்கலையே, பெத்த பிள்ளைங்க கூட என்ன அம்மா என்ன கூட ஒரு வார்த்தை கேட்கலையே, ஐயோ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், நான் என்ன செய்வேன், நான் ஒரு அனாதையை போல தவித்து கொண்டிருக்கிறேனே, இந்த சூழ்நிலை நான் என்ன செய்வதுன்னு கூட தெரியாம கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உலகத்தால் தள்ளப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக கூட நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், உங்களை யாருமே வேண்டாம் கூட சொல்லி இருக்கலாம்.
உங்களை தான் ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க எவ்வளவு கவலையில இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க எவ்வளவு வேதனையில இருக்கிறாங்க, அவங்க எந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. மனுஷன் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சிரிப்பாங்க, நம்ம வேதனை படுறத பார்த்தா சிரிப்பாங்க. ஆனா தேவாதி தேவன் பிள்ளைங்க கஷ்டப்படுகிறத பார்த்து அவர் வேதனைப்படுவார், அவர் கண்ணீர் விடுவார். ஆண்டவர் அதனாலதான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். இவ்வளவுதான் உன் பிள்ளைகளாக சொல்லி ஈசாயை பார்த்து சாமுவேல் கேட்கும் பொழுது, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். அப்படி என்றால் உடனே என்ன பண்றாரு, ஆள் அனுப்பி அவர் அழைச்சிட்டு வர சொல்றாரு. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 12வது வசனத்தை பார்ப்போமானால், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் எப்படி இருக்கிறான் தாவீது, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்லிட்டாரு, நீ போ, நான் காண்பிக்கிறவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சாமுவேல் காத்திருந்து யாருமே இல்லைன்னு உடனே சோர்ந்து போயிருக்காரு. அப்ப கடைசியை கேட்கும் பொழுதுதான் உடனே ஆள் அனுப்பி சாமுவேலை கொண்டு வர சொல்லி, சாமுவேல் தாவீதை கொண்டு வர சொல்லி 13வது வசனத்தை பார்ப்போமானால், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தால் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அப்பொழுதுதான் அபிஷேகம் என்பது தைல கொப்பியில எண்ணெயின் மூலமாக அபிஷேகம் ஊற்றப்படும். தைல குப்பியின் மூலமாக எண்ணெயை தலையில ஊற்றும்போது அந்த அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கும். அப்போ இந்த அபிஷேகம் தாவீதை எப்படியாக மாற்றியது? அப்போ தாவீது அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை வேறு. இப்போ இந்த அபிஷேகம் ஒருவனை ராஜாவாக மாற்றுகிறது. இந்த அபிஷேகம் ஒருவனை ராஜாவாக மாற்றுகிறது. குப்பையிலே இருந்து தேவன் கோபுரத்தில் அமர செய்யக்கூடிய ஒரு தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் நாம் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு நாம் அவர்களை காட்டிலுமாக கர்த்தர் நம்மை மேலாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அவமானப்பட்டோமோ, எங்க வெட்கப்பட்டோமோ, எங்க தலை குனிந்து போனோமோ, அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக தேவனுடைய அபிஷேகம் நம் மீது ஊற்றப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் தலையை உயர செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எங்க தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, எங்க புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதையே நினைச்சு நம்ம அழாம, நம்ம வேதனைப்படாம, நம்ம கஷ்டப்படாம கர்த்தரை நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், எக்காலத்திலும் அவரை நாம் என்ன பண்ணணும்? சோத்திரம் செலுத்தணும். ஆண்டவரே, இந்த பாதைக்காக உனக்கு சோத்திரம். நம்ம உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தோம்னா நிலைமை மாறிட போவதில்லை. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? சோத்திரத்தை செலுத்தி கொண்டே இருக்கணும். சங்கீதம் 50வது அதிகாரத்துல 23வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ சோத்திர பலியை நம்ம செலுத்த 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் என்னவாகும்? ஆட்டோமேட்டிக்கா நீங்கி போய்விடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்கி போடும். சோத்திரம்
தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்யும் பொழுது, ஆண்டவரே இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில இந்த நன்மையை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். சில பாதைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்கிதான் இருக்கும், நம்முடைய இருதயம் திகைத்துதான் இருக்கும். ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பாடுகள், ஏன் எனக்கு மாத்திரம் இந்த உபத்திரவங்கள், ஏன் எனக்கு மாத்திரம் இந்த சூழ்நிலைகள் சொல்லி அதை நினைத்து நாம் புலம்பாமல், கர்த்தாவே இந்த பாதைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இதன் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம், இதன் மூலமாக நான் அறிந்து கொள்ளும்படி செய்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு சங்கீதத்துல 119வது அதிகாரத்துல நீ வாசித்து பார்ப்போமானால், சங்கீதம் 119வது அதிகாரத்துல 69வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைகிறார்கள், நானும் முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன், அவர்கள் இருதயம் நிலத்துள்ளி கொழுந்திருக்கிறது, நானும் உம்முடைய வேதத்தின் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வேதத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம வேதத்தை வாசிக்கணும், தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஏன் செலுத்தணும்னா, இந்த வேதம் தான் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும். 71வது வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன் சொல்றாரு? அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். தாவீது என்ன சொல்றாரு? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலதான் உமது பிரமாணங்களை என்ன பண்றேன்? கற்றுக்கொள்ளுகிறேன். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த 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 கர்த்தருடைய ஒரு விசேஷத்த மகிமை நம்மையும் மூடும், நம் குடும்பத்தையும் மூடும், நம்மை பாதுகாக்கும். அவருடைய வருகையிலே நாம் முழு குடும்பமாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சந்நிதியில நம்ம வரும் பொழுது நாம் கர்த்தரை எப்படி துதிக்கணுமானா, பாடி துதிக்கணும். சங்கீதம் 100வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்ப்போமானால், சங்கீதம் 100வது அதிகாரத்தில், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை எப்படி பாடணும்? கம்பீரமாய் பாடணும். தேவனை கம்பீரமாய் பாடணும். நம்ம பாடும் பொழுது, நம்ம துதிக்கும் பொழுது எப்படின்னா, சத்தம் அவ்வளவா பெருகணும், அமைதியா நம்ம பாடக்கூடாது. அப்போ தேவனை நம்ம பாடும் பொழுது கம்பீரமா. ஏன் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நம்ம எப்படி பாடணும்? கம்பீரமாய் பாடி அவரை துதி செய்யணும். அவரை துதித்து நாம் பாடும் பொழுது தேவ மகிமை நம்மையே அறியாமல் நம்முடைய குடும்பத்தையும் சரி, நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் நம்மை பாதுகாக்கணும். இன்னைக்கு உலகத்துல அநேக கொள்ளை வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது, கொள்ளை வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வியாதிகள்லாம் விலக்கி தேவன் நம்மளை பாதுகாக்கணும்னா, அனுதினமும் அவரை துதிக்கும் பொழுது அந்த துதியின் சத்தம் நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம எப்படி வரணும்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதியில் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது ஆனந்த சத்தத்தோடு கூட, ஏசப்பா இன்னைக்கு உங்க சமூகத்துக்கு நாங்க ஓடி வரோம்ப்பா, எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பாதுகாப்புகளை நாங்க என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். ஆண்டவரே, எங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலையும் உங்க சமூகத்துல நாங்க வச்சுட்டு போயிடுறோம். இனி நாங்க சுமக்க கூடாது. ஆண்டவரே, எது வரணும் உங்க கரத்துல நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். இனி நீங்க என்ன பண்ணுங்க? இதெல்லாம் பார்த்துக்கணும், இதெல்லாம் பார்த்துக்கணும். அதாவது சங்கீதத்துல நம்ம பார்ப்போம், உன் கவலைகள் எல்லாம் யாருடைய எங்க ஒன்றைக்க சொல்றாரு? கர்த்தருடைய சமூகத்துல வச்சிருக்க. இனி கவலைப்படாதீங்க. ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. ஒரு வயதான பாட்டியம்மா ஒரு காட்டு வழியில விறக என்ன பண்றாங்க? தலையில சுமந்து கொண்டு போறாங்க. நல்லா கவனிச்சுக்கீங்க.
ஒரு பாட்டியம்மா விறகு என்ன பண்றாங்க, தலையில சுமந்து கொண்டு போறாங்க. ரொம்ப தூரம் நடக்கணும், பிரயாணம் எவ்வளோ, ரொம்ப தூரம் பிரயாணம். அப்ப அந்த பாட்டியம் என்ன ஆயிடுவாங்க, கட்டையை தலையில சுமந்து போறதுனால டயர்ட் ஆயிடும். அப்போ அந்த பகுதியில் என்ன வருதுன்னா, ஒரு வண்டி ஒன்று வருது. அந்த வண்டி வரும் பொழுது வயதான அந்த பாட்டியம்மா எவ்வளவு தூரத்துக்கு விறகு சுமந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் மனம் இறக்கப்படுறார். மனம் இறக்கப்பட்டு அவருடைய வாகனத்துல 4 சக்கர வாகனம், அவருடைய வாகனத்துல என்ன பண்றாரு, அந்த பாட்டியம்மாவை ஏற்றி உட்கார வச்சுட்டார். விறகு கட்டையும் வச்சுட்டாரு பக்கத்துல. ஆனா இந்த பாட்டியம்மா என்ன பண்ணுதான், விறகு கட்டையை தூக்கி மறுபடியும் தலைமையிலே வச்சுருச்சு. விறகு கட்டையை எடுத்து மறுபடியும் தலைமையில வச்சுக்கிச்சு. ஏன் அப்படின்னா, அந்த டிரைவர் பாராட்டுறது என்னன்னா, ஐயோ இந்த வயசான பாட்டியம்மா எவ்வளவு தூரத்துக்கு விறகு சுமந்துட்டு போவாங்க, அவங்க நம்ம வண்டியில ஏற்றினா அவங்களுக்கு கொஞ்சம் இழைப்பாறுதலா இருக்குமே சொல்லி அவர் ஏற்றினாரு. கொஞ்ச தூரம் போன உடனே அவர் கண்ணாடியில பின்னாடி பார்க்கிறாரு, நம்ம வயசு கட்டை தூக்கி வச்சுக்கிது. அப்போ தேவ சமூகத்துக்கு நம்ம வரும்பொழுது நம்முடைய பாரத்தை என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் நம்ம இருதயத்திலேயே சுமந்துட்டு இருக்கக்கூடாது. இருதயத்திலேயே சுமந்துட்டு இருக்கக்கூடாது. விறகு கட்டையை எப்படி இருந்தோம்னா அந்த தலையில சுமந்துட்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ உங்க பாரங்களை எங்க இருக்கணும், கர்த்தருடைய பாதத்துல வச்சுட்டோமா நம்ம சொல்லணும், ஆண்டவர் என் கவலை, என் வேதனை, என் பிரச்சனை, என் போராட்டம், என் கண்ணீரின் வாழ்க்கை எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாரு, உங்க பாதத்துல வச்சுட்டப்பா. இங்கிருந்து நான் திரும்பி செல்லும் பொழுது என் இருதயம் என்ன பண்ணணும், மகிழ்ச்சியோடு கூட நான் போக வேண்டும் சொல்லி ஆண்டவர் சமூகத்துல சொல்லணும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அங்க சொல்லப்படுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, இனி கவலையே கொள்ளாதீங்க. உங்க பாரத்தை, உங்க கவலைகளை என் இடத்துல என்ன பண்ணிடுங்க, வச்சுடுங்க. இனி அதை குறித்து கவலைப்படாதீங்க. இனி நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அதை குறித்து சந்தோஷப்படுங்க சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இனி உங்க வாழ்க்கையில கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. நம்மை விசாரிக்கதான் ஒரு தேவன் நமக்கு உண்டு. 1 பேதுருவின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்ப்போமானால், எடுத்தவங்களே வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்க கவலைகள் எல்லாம் எங்க வைக்கணுமா, அவர் மேல வச்சு. ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த போராட்டம் இருக்கு, அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா பாரத்தின் மேல பாரம் என்னவாயிடும், குறையாது, கூடும். அதுவே என் அப்பா கிட்ட போறேன், என் அப்பா கிட்ட நான் சொல்றேன், என் அப்பா கிட்ட என் பாரத்தை நான் வச்சிடுறேன்னு சொல்லி இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து தெய்வ சமூகத்துல வச்சுட்டு இங்கிருந்து போகும்போது எப்படி போகணும், சிரிச்ச முகத்தோடு கூட. இனி எனக்கு கவலையே இல்லை, ஏசப்பா என் கூட இருக்கிறார். எப்படி, என் ஏசப்பா என் கூட இருக்கிறார். இனி என்ன ஒரு பிரச்சனை அணுகாது. ஏன்னா பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் நம் தேவன். ஹல்லேலூயா. அது ஒன்றுமே இல்லாம ஆக்கி போட்டுடுவார், ஒன்றுமே இல்லாம ஆக்கி போட்டுடுவார். கடல்ல கொந்தளிப்பு வருது, சீஷர்கள் பயப்படுறாங்க, ஐயோ என்ன ஆயிடுவோம், மடிச்சிடுவோமோ சொல்லி பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த கடலை பார்த்து அமைதலாயிரு, கடலை பார்த்து அமைதலாயிரு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இதை சொன்ன உடனே அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன இது, காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. அப்படி என்றால் இவர் எப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர் இருக்கிறது நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில புயல் வரலாம், போராட்டம் வரலாம், பூகம்பமே வரலாம், எது வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒன்றும் என்னை அசைப்பது இல்லை. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல என்ன கவலையில இருந்தாலும் சரி, என்ன பாரத்துல இருந்தாலும் சரி, இந்த நாள் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் கரம் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. இங்கிருந்து நீங்க திரும்பி செல்லும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் நீங்கள் திரும்பி செல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் அப்படியே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த திரு சபைக்காக, விசுவாசிகளுக்காக, இன்னும் கர்த்தர் கொடுக்க போகிற விசுவாசிகளுக்காக நாம் கர்த்தரை சோதரிப்போம். ஏன்னா விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாய் அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு சந்தேகம் இல்லை, கர்த்தர் இந்த ஆலயத்தை நிரப்புகிறதுல ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த ஆலயத்தை இந்த தேசத்தில் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் தெரியப்படுத்தி ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் இந்த இடத்திலே காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை அனுப்பி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து வந்தாரோ, அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாக சுதந்திரிக்கும்படி செய்தாரோ, இதோ கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருந்து அவரே இங்கு தலைவராக இருந்து, கர்த்தரே நமக்கு ஒரு மெய்ப்பனாக இருந்து, நமக்கு ஒரு தாசனாக இருந்து, நம்ம எல்லோரையும் பரலோக ராஜ்யத்திற்கு அவர் நம்மை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு போக வேண்டுமானால் நாம் அந்த இடத்துக்கு போகத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்ததான் இந்த திருசபை. ஏன் இந்த திருசபைக்கு தேவ அன்பின் திருசபை என்று பெயர் வைத்திருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறபடியினாலே தேவன் அன்பின் திருசபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த திருசபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஏற்ற வேலை உம்முடைய வேலை வந்த பொழுது ஆண்டவரே, நீரே எங்களை ஆண்டவரே அப்பா அந்த திருசபைக்கு ஆண்டவரை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, சபை விசுவாசிகளை தெரிந்தெடுத்திருக்கிறீர். இன்னும் புதிய ஆண்டவரே சபை விசுவாசிகளை நீ கொண்டு வர போகிறதுக்காய் சோத்திரம். இன்னும் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறதுக்காய் சோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க போகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, அநேகருடைய கண்ணீரை, அநேகருடைய கவலைகளை, அநேகருடைய வேதனைகளை, அநேகருடைய வியாதிகளை குணமாக்க போகிறீரே, உமக்கு சோத்திரம். உடைந்த உள்ளங்களை கர்த்தர் ஆட்டி தேற்ற போகிறீரே. இந்த ஆலயத்திலிருந்து அற்புதம் செய்ய போகிறீரே. இந்த ஆலயத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகிறீரே. அநேகருடைய ராஜ்யத்திற்கு நீ ஆயத்தப்படுத்த போகிறீரே. உமக்கு மகிமை செலுத்துகிற கர்த்தாவே, எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஆண்டவரை, எங்களை இந்த திரு சபைக்கு நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக ஐயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு இந்த திரு சபையை கொடுத்திருக்கிறீரே. இந்த திரு சபையை ஆண்டவரை நீர் விரும்புகிற வண்ணமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே நடத்தி உம்முடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்த போகிறீரே. ஐயா உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். இதோ இந்த இடம் முழுவதும் ரத்தத்தை தெரியுங்க ஐயா. ஆலயத்திற்கு வெளியே எல்லா பகுதியும் நீ கொடுத்த திருசபையினுடைய ரத்தத்தை தெரிந்து பரிசுத்தமாக்கி கொடுங்க ஆண்டவரே. ஜனங்கள் வர முடியாத தடை எது இருந்தாலும் அந்த தடைகள் இந்த வேலையை கர்த்தர் உடனே தெரிவீராக. இந்த இடம் முழுவதும் இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவதாக, எல்லைகள் சுத்திகரிக்கப்படுவதாக, திருசபைகள் முழுவதுமாய் உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. உடைய மகிமை இறங்கி வரட்டும் ஐயா. கர்த்தர் இந்த இடத்தை முழுவதுமாய் திருசபை முழுவதுமாய் சுத்திகரிங்க. இது ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்தினுடைய கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவ நாம மகிமைப்படும்படியால் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இது ஆண்டவரே, தாவீதுக்கு எப்படி நீர் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் ராஜா வாக்கிறது போல் ஆண்டவரே, இதோ கர்த்தர் இந்த தேவ அன்பின் திருசபைக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அன்பான பிள்ளைகள் மீதும் கர்த்தாவே இதோ உங்க வல்லமை இறங்கும்படியாக, ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியாய், உங்களுடைய அபிஷேகம் இறங்கும்படியாய், உங்களுடைய கிருபை இறங்கும்படியாய், உங்களுடைய பாதுகாப்பை இறங்கும்படியை ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு கர்த்தர் இந்த வேலையை தொடுவீராக. யார் வியாதியில இருந்தாலும் சரி, விசுவாசிகள் யார் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, மன பாரங்கள் இருந்தாலும் சரி, மன அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே தோல்விகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது அற்புதங்களை செய்வீராக.
கர்த்தர் இப்பொழுது அற்புதங்களை செய்வீராக. கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. வியாதியை குணமாக்குவீராக. ஆண்டவரே, கடன் பிரச்சனையை கர்த்தாவை அடைக்கக்கூடிய வழி வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், ஆண்டவரே சந்தோஷம் இல்லாமல், ஆண்டவரே மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பார்களானால் கர்த்தருடைய கரம் இப்பொழுதே இறங்குவதாக. கர்த்தர் அந்த குடும்பத்தை நீ தொடுவீராக. இன்னும் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. தேவனை தேடாமல் இருக்கிறவர்கள் தேடுவார்களாக. கர்த்தாவை சபைக்கு நேரத்தோடு கூட வந்து தேவன் அந்த ஆசீர்வாதங்களை, இந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படி செய்வீராக. கர்த்தருடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த துதி ஆராதனை மூலம் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை துதித்து உம்மை சோதரித்து உடைய நாமத்தை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு வருகிறேன். எதற்காக சோதரியும் கர்த்தாவே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவரே நீர் தடைகளை நீக்கும்படி பிள்ளைகளை நீ கொண்டு வந்தீரே. உமக்கு சோதரியும் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு சோதரியும் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த நாளிலும் கூட இயற்கை சூழ்நிலை கர்த்தர்களுக்கு சாதகமாக்கி கொடுத்தீரே. உமக்கு சோதரியும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பிள்ளைகளை நீ கொண்டு வந்து நீ திரும்பி செல்லும் பொழுது கர்த்தர் சுகத்தோடு, பலத்தோடு, பாதுகாப்போடு, ஆசீர்வாதத்தோடு கூட இருந்து திரும்பி செல்ல கர்த்தர் திரும்பி செய்தீரே. உமக்கு சோதரியும். நீ மட்டும் வழி நடத்தினவரே. உமக்கு சோதரியும். இனிமேலும் நீ நடந்து போகிறீரே. உமக்கு சோதரியும் தகப்பனே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களிலும் எங்களோடு கூட கர்த்தர் நீ துணையாக இருந்து எங்களை காத்துக்கொண்டு வருகிறீரே. உமக்கு சோதரியும் தகப்பனே. ஒவ்வொரு புதன்கிழமை துதி ஆராதனை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறீரே. உமக்கு சோதரியும் தகப்பனே. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆண்டவரே உபவாச கூட்டத்தை கர்த்தர் மகிமையை நடத்தி கொண்டு வருகிறீரே. உமக்கு சோதரியும் கர்த்தாவே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தாவே ஆராதனை கர்த்தர் மகிமையை நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு சோதரியும் அப்பா. ஒவ்வொரு மாதத்தின் 2வது சனிக்கிழமை கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் விடுதலை கூட்டத்தை கர்த்தர் மகிமையை நடத்தி கொண்டு வருகிறீரே. உமக்கு சோதரியும் தகப்பனே. உமக்கு கோடானுகோடி சோதரியும் தகப்பனே. பிள்ளைகள் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருமான தடைகள் விலகட்டும் அப்பா. கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஓடி வந்திருக்கிறார்களே கர்த்தாவே, அவர்களை கர்த்தர் இந்த வேலையை நினைத்தருளுவீராகப்பா. இந்த பிள்ளைகளை நீர் மென்மேலுமாய் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தாவே, அத்தனை தேவைகளை கர்த்தர் சந்திங்கய்யா. உங்க வல்லமை கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேனப்பா. இதோ கர்த்தர் இந்த துதி ஆராதனை மூலம் மகிழ்ந்திருப்பீராக. இதோ கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு பேர்களாக நினைத்தருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார்.